தீபா வேண்டாண்டி, அவ ஏதோ பண்ணிட்டு போகட்டும். ஏதோ ஒரு இடத்துல முடங்கி இருக்கத பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. என்ன எல்லாரும் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கேக்குறல, என்ன வேடிக்கை? அது ஒண்ணு இல்ல பிரியா, உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு பாக்குறோம். எனக்கு என்ன கை கால உடைஞ்சு போச்சு? நீங்க எனக்கு உதவி செய்யறதுக்கு என் குழந்தைக்கு நானே பால் சூடு பண்ணி கொடுத்துப்பேன். நீங்களே போங்க. சரி வாங்க போயிடலாம். கேஸ் ஸ்மெல் வர மாதிரி இல்ல? ஆமா. ஐயோ ஆமாண்டி, கேஸ் லீக் ஆகுற வாசனை வருது. ஒருவேளை கேஸ ஓபன் பண்ணி வச்சிட்டு பத்த வைக்க போறாளோ? ஐயோ பிரியா 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 அஸ்வன், ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா? யார் நீங்க? நான் உன் பாட்டிடா. இல்லையே, எனக்கு ஒரு பாட்டி தான் இருக்காங்க. அஸ்வந்த், அவங்க என் அம்மா. அஞ்சம்மா, இவங்க உங்களோட அம்மாவா? என்னடி இவன் உன்னை அஞ்சமான்னு கூப்பிடுறான்? ஸ்கூல்ல என்ன அவன் அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிட்டாமா. எவ்வளவு அழகா பேசுறான். ஒரு நாளா நீங்க எங்க போனீங்க பாட்டி? 5 வருஷமா இவளை தேடி அலைஞ்சிட்டு இருந்த அஸ்வந்த். இவளை தேடாத இடமே இல்ல. இவளை காணாம அலைஞ்சு அலைஞ்சு வெறுத்து போய் இங்க வாழ பிடிக்காம எங்க சொந்த ஊருக்கே போயிட்டோம். இவ வந்துட்டான்ற விஷயத்த சொல்லி இன்னைக்குதான் உங்க அப்பா என்ன கூட்டிட்டு வந்தாரு. டே அஸ்வந்த், உங்க அம்மா பால் குடிக்க உன்னை கூப்பிடுறா. இரு பாட்டி, இன்னொரு பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கல. பாதியில வந்து சொந்தமா அறுத்துட்டு போகும் பாட்டி, பந்தமா. உனக்கு என்னதான் வேணும்? ஏய், நீ வந்து பாலை குடி. நீ போய் எடுத்துட்டு வா, நான் குடிக்கிறேன். போ பாட்டி, நீங்க எல்லாம் கண்டுக்காதீங்க. இது வீட்டுல இருக்க தீய சக்தி. அஸ்வந்த், பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாது. இல்ல அஞ்சம்மா, நான் உண்மையா தானே சொன்னேன். பாட்டி யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியணும்ல. அஸ்வந்த், நான் பேசக்கூடாதுன்னு சொல்றேன், நீ திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. சரி சரி, நான் பேச மாட்டேன். குட் பாய். நான் உனக்கு கேசரி செஞ்சு எடுத்துட்டு வரேன், நீ பாட்டிக்கிட்ட பேசிட்டு. சரி அஞ்சம்மா. பாட்டி, நீ எங்க வீட்டில் இருக்க வில்லி பாட்டிக்கிட்ட நீ போட்டி போடணும்னா இந்த மாதிரிலாம் இருந்தால் வேலை கேட்காது. அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? முதல்ல கெட்டப்ப மாற்றணும். கெட்டப்ப மாத்தணுமா? ஆமா பாட்டி, அந்த பாட்டியை பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க? ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு கண்ணாடிலாம் போட்டுட்டு. அந்த மாதிரி நீங்களும் மாறினாதான் அந்த பாட்டி ஜர்க்காகும். அப்படியெல்லாம் எதுக்கு அஸ்வந்த் என்ன மாத்திக்கணும்? நான் என்ன மாதிரியே இருக்கேன். இந்த வீடை பத்தி உனக்கு தெரியாது பாட்டி. இந்த பயங்கரமான பார் போயிட்டு நீங்களும் வாருக்கு தயாராகல உங்க சுட்டு போயிடுவாங்க. ஆனா அதான் நான் சொல்றது கேட்டு என் கூட வாங்க பாட்டி. எங்கடா? பாட்டி என் கூட வாங்க சொல்றேன். பாட்டி வா பாட்டி.
வாங்க பாட்டி. அஸ்வந்த் கூச்சமா இருக்கு விடுடா. ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு பாட்டி. ஏய் என்னடா இவள என்ன மாதிரியே ரெடி பண்ணிருக்க? பண்ண மாதிரியே ரெடி பண்ணி உன் கூட மோத விடலான்னு பார்த்தேன். இவள வச்சு என்கிட்ட என்ன சண்டை இழுக்க போறியா? பாட்டி சும்மா ரெடி பண்ணலான்னு பார்த்தா அப்படியே ஒண்ணு மாதிரியே இருக்காங்க. இதுவும் நல்லா தானே இருக்கு. ஆ? அவ பட்டிக்காடு மாதிரி இருந்தா அவள மாடர்னா மாத்தி விட்டுருக்க. ஓ தான் விஷயமா? பாட்டி பராமப்படுற விஷயத்த மட்டும் என்னோட விட்டுரு. இந்த வயசுல பராமப்பட்டு இருந்தானே வச்சுட்டேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரும். ஏமா இவன் தான் சின்ன பையன், அவன் சொல்றான்னு நீயும் இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு கண்ணாடியெல்லாம் போட்டுக்குவியா? அது இல்லங்க, இவன் ஆசைப்பட்டான் அதான். பாட்டி என்ன என் கண்ணு முன்னாடி ஏன் பாட்டே மாட்டுற? பாட்டி இவங்களாம் பார்த்து பயப்படாதீங்க. இவங்க ஒன்று கேட்டா 2 பதில் சொல்லுங்க. எல்லாம் அனாகொண்டா மாதிரி உங்களை முழுங்கி ஏப்ப விட்டுருவாங்க. ஏ என்ன சிரிக்கிற? ஒன்னும் இல்லைங்க, அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான், அத போய் சீரியஸா எடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் இதெல்லாம் மாத்து. பாட்டி இவங்க சொல்றாங்கன்னு நீங்க பழைய பணி மாறிடாதுங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். இனிமே நீங்க இந்த கெட்டப்ல தான் இருக்கும். ஏய் அஸ்வந்த் இங்க வா. பாட்டி எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். ஏய் வில்லி பாட்டி, நான் வரதுக்குள்ள உங்க கூட சண்டை போட்ட உங்க கொண்டையில தீய வச்சிருவேன். இத பாரு செல்வியம்மா, எனக்கு கெட்ட கோபம் வரும். என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னா நீயும் ட்ரெஸ் பண்ணிக்குவியா? குழந்தைங்க ஆசைப்படுறத செய்யறதானே பெரியவங்களோட வேலை. அதத்தான் நானும் செஞ்சேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஓ அப்ப இனிமே பர்மனண்டா இந்த கெட்டப்ல தான் இருப்பியா? அத நான் முடிவு பண்ண முடியாது, என் பேரன் தான் முடிவு பண்ணணும். இத பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இல்லையே, அஸ்வந்த் நல்லா இருக்குன்னு தானே சொன்னா. ஓ கவுண்டர் வேற குடுக்குறியா? இத பாருங்க, நான் உங்க பிரச்சனைக்கு வரமாட்டேன், நீங்களும் என் பிரச்சனைக்கு வராதீங்க. ஐயோ 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 ஐயோ, ஒண்ட வந்த குருடி எஜமானிய பார்த்து ஓடி போடி திருடின்னு சொன்ன மாதிரி கதையா இல்ல இருக்கு. பிரியா காவியா பிரியா, அந்த பொம்மையை வச்சு என்ன பண்றீங்க? பாப்பா தூங்குறா. சரி, பாப்பா தூங்கட்டும், நான் உங்களை கொஞ்சம் செக்அப் பண்ணிக்கவா? எதுக்கு? இங்க பாருங்க பிரியா, உங்க உடம்பு நல்லா இருந்தாதான் பாப்பாவை நீங்க நல்லபடியா பாத்துக்க முடியும். அதனால நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க பிரியா. செக் பண்ணலாமா? நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. இன்னும் நல்லா. அப்படிதான். பாப்பாக்கு ஓகே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பாப்பாக்கு பார்த்தாச்சு, நான் இப்போ உங்களுக்கு பார்க்கட்டுமா? பாப்பா நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பாப்பாக்கு பாத்துருவோம். ரொம்ப நல்லா இருக்கு. சரியா? கண்ணை காமிங்க. நாக்கு நாக்கு. அப்படிதான். ஓகே,
உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடலாமா? வேணாம் 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 வேணாம், ஊசி வேணாம். நான் வலிக்காம போடுறேன். பாருங்க பிரியா, சாக்லேட், ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? பாப்பாக்கு பாப்பாக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு ஐஸ்கிரீம், சாக்லேட். ஓகே ஊசி பாப்பாக்கு வேணாம், எனக்கு ஓகே 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 பிரியா, நான் வலிக்காம போடுறேன். சரியா? வலிச்சதுன்னா நான் உங்களுக்கு போட்டுருவேன். சரி பிரியா. இப்போ உங்களுக்கு தூக்கம் வருமா? நல்லா நீங்களும் பாப்பாவும் படுத்து தூங்குவீங்களா? சரியா? ஓகே, தூங்குறீங்களா? படுங்க பார்க்கலாம். படுங்க, வாங்க படுங்க. படுங்க, அப்படியே படுங்க. படுங்க, பாப்பாவை பக்கத்துல படுக்க வைங்க. படுங்க. தூக்கம் வருதா? சரி படுங்க. பாப்பாக்கு ஐஸ்கிரீம் நான் இப்போ வரும்போது வாங்கிட்டு வரேன். படுங்க. கௌதம், நல்ல வேளை கால் பண்ண உடனே கிளம்பி வந்துட்டடா. இல்லைன்னா எனக்கு கையும் ஓடி இருக்காது, காலும் ஓடி இருக்காது. சார், இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். பேஷண்ட்டுக்கு நல்லா தூக்கம் வரும். அவங்களா எந்திரிக்கிற வரைக்கும் நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரிங்க டாக்டர். அவங்க ஒரு 10-12 மணி நேரம் தூங்கணும். ஸ்ட்ரெஸ் குறைஞ்சாதான் அவங்க நார்மலா இருப்பாங்க. இல்லனா அவங்க அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் மறுபடியும் ஆரம்பிச்சிரும். டாக்டர், இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவ சரியா தூங்குறதில்ல. திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா. இல்லனா தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம், இந்தாங்க. இதை தினமும் லஞ்சுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுங்க. நல்லா தூக்கம் வரும், ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்சிரும். தேங்க்யூ டாக்டர். எப்பயுமே அவங்கள க்ளோஸா மானிட்டர் பண்ணுங்க. லேசா எதுனா அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே? ஓகே டாக்டர். ம், வாங்க டாக்டர், விட்டு வந்துடுறமா. டாக்டர் சொன்ன மாத்திரையை சாப்பிட்டா பிரியா குணமாயிடுவா. அதனால மாத்திரையை மாத்தி வச்சாதான் நம்ம பிளானை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஏய் மாயா. என்னம்மா? மாயா, இன்னைக்கு சந்தோஷ் ஆபீஸ்க்கு போலடி, வீட்ல தான் இருக்கான். அவ ஆபீஸ்க்கு போனா என்ன, போகலனா என்ன? அதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏய் மாயா, என்னடி இப்படி சொல்ற? நீங்க 2 பேரும் ஒன்னா வாழணும் தானே நான் டெய்லி சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீ இப்படி ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம பேசுறியே. மா, அவனுக்கு செல்வியோட புகழ பாடுறதுக்கே நேரம் பத்தல. இதுல என்ன பத்தி அவன் எங்க யோசிக்க போறான்? வேண்டுதல் எல்லாம் வேஸ்ட். அந்த செல்வி ஏதோ ஒரு சொக்குப்படி போட்டு அவனை மயக்கிட்டாமா. அப்படியெல்லாம் இல்லடி. ஆம்பளைய மயக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குடி. நீ அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்ற. எங்க ஏதாவது ஒரு உருப்படியான வழி சொல்லு பாப்போம். அப்படி கேளு. அழகுக்கு மயங்காத ஆம்பளை கூட அருமையான சமையலுக்கு மயங்குவாண்டி. மா, சந்தோஷ் என்ன சாப்பாடுறாமனா? அவன் என்னைக்குமா சாப்பாடு விரும்பி சாப்பிட்டிருக்கான்? என்னடி இப்படி சொல்ற? அவன் ஹோட்டல்ல சாப்பிட்டாதான் லிமிட்டா சாப்பிடுவான். வீட்ல சாப்பிட்டான்னா ஒரு புடி புடிப்பான். இப்பெல்லாம் சந்தோஷ் ஹோட்டல்ல பிரியாணியே சாப்பிடுறது இல்ல, தெரியுமா உனக்கு? அப்படியா? ஆமா, ஹோட்டல்ல டால்டா நெய் எல்லாம் அதிகமா போடுவாங்கன்னு அவன் பிரியாணி சாப்பிடுறது இல்லடி. நீ மட்டும் நம்ம வீட்ல ஒரு அருமையான பிரியாணி செஞ்சேன்னு வெச்சுக்கோ, அந்த வாசனைய வச்சு சந்தோஷம் ஒரு அமுக்கு அமுக்கிடலாண்டி. அம்மா, எனக்கு தான் பிரியாணியே செய்ய தெரியாதேம்மா. அது பிரச்சனை இல்லடி.
பிரியாணி செய்வது எப்படின்னு ஒரு புக் வாங்கி வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம கூகுள்ல இருந்து நிறைய டிப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அத பார்த்து ஒரு அருமையான பிரியாணி செஞ்சு அசத்திடலாண்டி. அப்படிங்கிற? ஆமாண்டி. ஆமா, இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு தோணாதே. யார் உனக்கு இந்த ஐடியா கொடுத்தா? அது உங்க அம்மாவை என்ன சாதாரணமா நினைச்சிட்டியா? நான் எவ்வளவு பேருக்கு ஐடியா கொடுத்திருப்பேன் தெரியுமா? என் பொண்ணு நீ, உனக்கு நல்ல ஐடியா கொடுக்கலான்னு பார்த்தா என்ன இப்படி மொக்க பண்ற. சரிம்மா, என்ன பிரியாணி செய்யலாம் அத சொல்லு. அப்படி கேளு. அவனுக்கு சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அத செஞ்சிடலாண்டி. ஏன், அதுல பாதி நீயே சாப்பிடலான்னு பாக்குறியா? இல்லடி, எப்படி இருந்தாலும் சந்தோஷ் கொஞ்சமா தான் சாப்பிட போறான். மிச்சத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாம்ல. சரி சரி, அப்ப சிக்கன் ஸ்டாலுக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துரு. அதெல்லாம் அப்பவே வேலைக்காரன் கிட்ட சொல்லி வாங்கி வச்சிட்டேன்டி. இப்ப நம்ம நேரா போய் சமைக்கிறது தான் பாக்கி. அப்படியா? சரி வா. சரி. அதுக்கப்புறம் வாடா அஸ்வந்த், வா. என்ன செல்லும்? என்ன லஞ்ச் இன்னைக்கு? இன்னைக்கு ராமநவமி. அப்படின்னா இன்னைக்கு ராமரோட பிறந்த நாள். ஓ, அதனால இன்னைக்கு பருப்பு சாம்பார், கீரை, வத்த குழம்பு, பூசணிக்காய் பொரியல், வாழைக்காய் கூட்டு, ரசம், மோர், பாயசம், அப்பளம், வடைன்னு இந்த மாதிரி எல்லாமே சாமிக்கு படைச்சு அதுக்கப்புறம் நாம சாப்பிடுவோம். போஞ்சம்மா. ஏண்டா, இதெல்லாம் உனக்கு பிடிக்காதா? உங்க சமையல் எனக்கு பிடிக்காம போகுமா? ஆனா என்ன, பாட்டி மம்மியும் பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாஞ்சம்மா, டாடி இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ற மூட்ல இருக்காரு. பாட்டியும் மம்மியும் சேர்ந்து அவருக்கு பிரியாணி செய்ய ரெடி ஆயிட்டாங்க. அப்படியா? ஆமாஞ்சம்மா, உடனே நீங்க 2 பேரும் பிரியாணி செய்ய ரெடியா இருங்க. அஸ்வந்த், இன்னைக்கு சாமிக்கு உகந்த நாள்டா. இன்னைக்கு போய் எப்படிடா பிரியாணி சமைக்கிறது? வீட்டில் இருக்க சாமி பிரியாணி சாப்பிட ரெடியா இருக்கு. முதல்ல இந்த சாமியை கவனிங்க. பாட்டியும் மம்மியும் பயங்கர சோம்பேறி. அவங்களே காலையா இறங்கிட்டாங்க. பார்த்துக்குங்க, என்னால் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தர முடியும். அதை கேட்ச் பண்ண வேண்டியது உங்கள் சாமர்த்தியம். இதுக்கு மேலே நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏய் அஸ்வந்த், ஒரு விஷயம் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும்டி. யோசிக்காத செல்வி, வா நாமளும் போய் பிரியாணி செய்வோம். மா, என்ன பிரியாணிமா செய்யறது? அஞ்சம்மா, டேடிக்கு எப்பவுமே பிடிச்சது நாட்டுக்கோழி பிரியாணி தான். ஆமா ஆமா, சந்தோஷ்க்கு நாட்டுக்கோழி பிரியாணி தான் பிடிக்கும். அவனே என்கிட்ட சொல்லிருக்கான். அப்புறம் ஏண்டி யோசிக்கிற? வா போய் செய்வோம். எங்களையும் தூண்டி விட்டாச்சு. பாகிஸ்தான் என்னடா சொல்ற? ஆமாம் டாடி, அம்மையும் செல்வி அம்மாவும் ஒரே நேரத்தில் போட்டி போட்டு உங்களுக்காக பிரியாணி சமைச்சிட்டு இருக்காங்க. பிரியாணியா? ஆமாம் டாடி, 2 மம்மிகளும் கிச்சனில் அவங்க திறமையை காட்டிட்டு இருக்காங்க. மா, எதுக்குமா சமைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி அழுதுட்டு இருக்க? இல்லடி, வெங்காயம் வெட்டுறல, கண்ணு எரியுதுடி. மா,
அந்த கோழியை மஞ்சள் தடவி தானே சுட்ட? ஆமாண்டி, மஞ்சள் தடவி தான் சுட்டேன். மாயா இப்ப எல்லாம் ரெடியா இருக்குடி, சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல்ல அந்த புக் எடு, அதுல என்ன போட்டிருக்குன்னு படி. அங்க பாரு. முதலில் ஸ்டவ்வை பத்த வைக்கவும். ஏய் முறைக்காதடி, இதுல போட்டு இருக்கு. அடுத்தது அதில் குக்கரை எடுத்து வைக்கவும். அடுத்து தேவையான அளவு நீரை ஊற்றவும். ஊற வைத்த அரிசியை அதில் போடவும். மா, இது பாஸ்மதி அரிசி தானே? ஆமாண்டி. எந்த அரிசிடி போடுறது? மா, அதான் பக்கத்துல இருக்கே சீரக சம்பா, அத போட்டாதான் நல்லா இருக்கும். மா, இதெல்லாம் எடுத்துட்டு போய் அரைச்சு எடுத்துட்டு வா. இது எல்லாத்தையும் மிக்ஸில அரைச்சிட்டுமா? மா, மிக்ஸில அரைக்காதம்மா, கையால அம்மியில அரைச்சாதான் நல்லா இருக்கும். போய் அரைச்சிட்டு வாங்க. சரிடி, நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன்.